ஈரோட்டில் தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ள நிலையில் அங்குள்ள கடை உரிமையாளர்கள் காவல்துறை அறிவுரைப்படி கூடுதல் சிசிடிவி கேமராக்களை பொருத்தியுள்ளனர். பெருந்துறை அடுத்த விஜயமங்கலம் டோல்கேட் அருகே சரளையில் டிசம்பர் 18ஆம் தேதி விஜய் பிரச்சாரம் நடைபெறவுள்ளது. அப்போது 30,000த்திற்கும் மேற்பட்டோர் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே காவல்துறையின் அறிவுரைப்படி பிரச்சார இடத்திற்கு எதிரே உள்ள உணவகம் மற்றும் பேக்கரிகளின் உரிமையாளர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சாலை மற்றும் கடைகளை பார்க்கும் வகையில் கூடுதல் சிசிடிவி கேமராக்களை பொருத்தியுள்ளனர். ஈரோட்டில் நடைபெறும் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டம் தொடர்பாக தாவேகவினருக்கு அக்கட்சி தலைமை பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் கர்ப்பிணிகள், குழந்தைகள், சிறார், முதியோர் ஆகியோர் கூட்டத்தில் பங்கேற்க நேரில் வராமல் வீட்டிலிருந்தே நேரலையில் பார்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விஜய் வாகனத்தை யாரும் பின்தொடரக்கூடாது என்றும் போக்குவரத்துக்கு இடையூறு செய்யக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் வாகனங்களை உரிய இடங்களில் மட்டுமே நிறுத்த வேண்டும் என்றும் தாவேக தொண்டர்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மரங்கள், கட்டடங்கள், வாகன மேற்கூரையில் யாரும் ஏறக்கூடாது என்றும் மின் விளக்குகள், மின் கம்பங்கள், மின் மாற்றிகள் அருகே செல்லக்கூடாது என்றும் தாவேக தலைமை அறிவுறுத்தியுள்ளது.